திருவண்ணாமலை திக்ர் மஜ்லிஸ். திருவண்ணாமலை திக்ர் மஜ்லிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் எல்லோரின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தனது திருமலை கூறுகின்றான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரிந்து செல்ல வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய கைது என்ன? அது குர்ஆன், ஹதீஸ். இந்த குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நம்மளை மாற்றார்கள் எதுவும் செய்ய முடியாது. நம்ம அடிக்கடி சொல்வது ஒன்று, வேற்றுமையில் ஒற்றுமை நமக்கு இருக்க வேண்டும். எது எதுல ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்மெல்லாம் ஒரு பயணம் செய்யக்கூடிய ஒரு பயனாளிகள். மறுபடிலிருந்து வந்தோம், இந்த துனியாவுக்கு வந்தோம், திரும்பி மறுபடியும் போகிறோம். இப்ப துனியாவில் வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம்தான். ஆனா நம்ம துனியாவில் நிரந்தரமா வாழ மாதிரி ஒரு எண்ணத்தை மாய உட்படுத்திக்கிட்டு அதற்கு கடுமையா உழைக்கணும். ஆனா மறுபடியும் அதிகமா உழைக்கணும். இந்த உலகத்துக்கு உழைக்க வேண்டியதுதான். அன்றாட சாப்பாட்டுக்கு, இருக்க இடம் பார்க்கறதுக்கு உழைக்க வேண்டியதுதான். ஆணுபவ சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லக்கூடிய பழக்கம் உண்டு. ஒருத்தர் பார்த்தவங்க சொல்லுவாங்க, ஏப்பா அல்லாஹ் என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னுடைய வானத்தை சொர்க்கத்தில் உலகத்தை தூக்கி போட்டான். உனக்கு பசிக்கும், தேடிக்க. தாகம் எடுக்கும், தண்ணியை குடிச்சுக்க. அந்த நிர்வாகம் அனுப்பிட்ட உனைய ஆடை வேணும், ஆடைக்கும் தேடிக்க. நாலாவதாக உனக்கு இருக்கிற இடம் வேணும், அதையும் தேடிக்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்றான். இந்த நாளையும் நீ தேர்றது கடமை. எப்படி பசிக்கிறதுக்கு தேர்றியோ, எப்படி தாளத்துக்கு தேர்றியோ, எப்படி மானத்தை மறைப்பதற்கு தேர்றியோ,
அதே போல இருக்கிறதுக்கு ஒரு இடத்தை தெரிவிக்கணும். நீங்க நிறைய பேர் சொந்த வீடு இல்லாம அழைகிறாங்க. ஆனா அதுக்கு முனைப்பு காட்டுறதே இல்லை, முயற்சி பண்றதே கிடையாது யாருமே. மண்ணுனா ஆகுமா ஆகாதான் நிச்சயம். நம்ம சேகர்ல மதிலமுத்துலாரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கினாங்க. கஷ்டப்பட்டு ஒரு குடிசை போட்டாங்க. குடிசையை போட்டு ஊர் ஊரா சொன்னாங்க, அல்லா எனக்கு வீடை கொடுத்துதான், அல்லா எனக்கு வீடை கொடுத்துதான் சொன்னாங்க. எல்லாரும் பார்த்தாங்க, என்னடா ஏதோ ஒரு குடிசையை கட்டிட்டு வீடு கட்டி கொடுத்துறாங்க. அக்கா ஆமா, அல்லா சொல்லிட்டாருல, இன்னதை பசியா இருக்கக்கூடாது, காம இருக்கக்கூடாது, நிர்வாகம் இருக்கக்கூடாது, ஒரு நெல்ல இருக்கணும். நாளை தேடி சொன்னால நாளை தேடிக்கிறான். இப்போ அல்லாடைய முதல் உத்தரவு வரும், தொழுகுன்னு வரும். அது தொழுது தொழுதுல நீங்க திருப்பி நீ வேண்டாம் சொர்க்கத்துக்கு வந்துடலாம். நீ சொர்க்கவாழ்க்கை ஒரு நிரந்தர வாழ்க்கை. இந்த துனியா வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கை இல்லை. நாங்கள் என்ன செய்வோம், அல்ல சொர்க்கவாசிகளையும் கூப்பிடுவான், நரவாசிகளையும் கூப்பிடுவான். ரெண்டு இடத்துக்கு மத்தியில ஒரு ஆடை ஆனால் முன்னாடி போச்சு, இதே மௌத்து, ஆடுதே மௌத்து அப்படின்னு சொல்லி அதை அறுத்துருவான். அதை அறுத்து சொல்லுவான், சொற்காசு சொல்லுவான், இனிமேல் உங்களுக்கு மௌத்தே கிடையாதுமா. அவன் சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு வந்து நரவாசி உங்களுக்கு மௌத்தியில் இருந்த போது அவன் அவ்வளோ கவலைப்படுவான். இவனால வேதனைப்படுறது, வேதப்பட்டே இருக்கிறது தான். ஆக ஒரு ஆட்டுடைய ரூபத்துல தான் என்னது மௌத்துங்கிறத நினைக்கப்படுது. யாராவது ஒரு ஆடை வந்து அதுக்கு குடும்பதா கிளம்ப மாட்டாண்டா என்ன அர்த்தம்னாக்கா அவருக்கு மௌத்த தோணுன்னு அர்த்தம். ஏன்னா அண்ணாவே அரிசி வந்துட்டா இல்லையா, ஆடுதே மௌத்து கிடையாது இருக்கா இல்லையா. அதனால இன்னைக்கு பாட்டில் பிள்ளைங்க கேட்டாங்க, சரிங்க நான் ஒரு பாம்பை பார்த்தேன், அதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், நீ வெயில் காலத்தை பார்த்தியா அது குளிர்காலத்தை பார்த்தியான்னு கேட்டேன். சொன்னாரு குளிர்காலத்தை பார்த்தேன் அப்படின்னாக்கா உனக்கு வந்து நிறைய அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு சொன்னேன். அப்போ திருப்பி கேட்டாங்க, வெயில் காலத்தை பார்த்தாக்கா உனக்கு ஆபத்து வரணும்னு. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. பாம்புங்கிறதுக்கு வந்து ஜின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னொரு பணம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதில் கியாமத்து நாளில் அவனுடைய தூக்கப்பட்ட படத்தை பூராத்தையும் பாம்பா மாற்றி அவனை கழுத்துல பாம்பா சுற்றி குடிச்சவனை அப்படி வந்திருக்குது. இன்னும் பாம்பு உருவத்தில் வந்து ஜோன் மாசாலா ஒரு அஜத்தை வந்து ஒத்த வந்துச்சு, அவர் அடிச்சு போட்டாரு, அவன் மொத்தம் போயிடுச்சு. பாம்பு ஊரில் வந்து அடிச்சு போயிடாரு. அது செம்ம பெருசு, அது வேற, நமக்கு அதுக்கான தேவையில்லை, சொல்ல தேவையில்லை. ஆக இப்படி அவன் சொன்னேன். அப்ப என்ன சொல்றீங்கன்னு சொன்னார். அப்ப நான் வந்து எனக்கு கேட்ட என்ன நீங்க கேட்கறீங்களோ அதுக்கு நான் எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல 2 பேர் வந்தாங்க சிறையில் இருக்கும்போது. நான் ஒரு கனவு கண்டேன், நான் அரசருக்கு வந்து மீண்டும் அவருக்கு வந்து நான் கல்லை ஊற்றி சாராயத்தை ஊற்றி கொடுத்த மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னார். இன்னொரு சொன்னாரு, நான் வந்து அரசருக்கு சமைச்சிட்டு இருந்தேன், என்னை செல்லத்துக்கு போட்டாங்க தப்பு செஞ்சுட்டு. இப்போ சொல்றேன், என்னை வந்து என் தலையில விட்டு துண்டுக்குது, கழுகு வந்து திங்குது அப்படியே கனவு என்ன வரும் கேட்டார். அப்போ அவன் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் இந்த கனவு பார்க்கவே இல்லைன்னாங்க. பார்க்கவே இல்லைட்டாங்க. இல்லை பார்த்தோம் அப்படின்னா, சரி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு விளக்கம் இதுதான், நான் விளக்கம் சொல்றது அப்படி நடந்துரும் அப்படின்னா சொல்லுங்கண்ணா.
இவர் மீண்டும் அரசருக்கு போய் பாலம் போட்டுவாரு. இவர் குற்றமற்றவன்னு நிரூபிக்கப்படும். ஆனா நீ குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு உன்னை தூக்கில் ஏற்றுவாங்க. மரத்துல தூக்கில் ஏற்றி ஜனமா தூக்கும் போது கழுகு உன்னுடைய தலையை கொத்தி கொத்தி தீக்கும். இதுக்கு விளக்கம் சொல்லுவோன்னே, நான் கனவே பார்க்கலண்ணா, நீ பார்த்தாலும் பார்க்க மாட்டேன், நீ எப்போ என்கிட்ட சொல்லிட்டியோ என் வாயிலிருந்து எப்போ வந்துருச்சோ அது அப்படி நடக்கும். அது மாதம் கிடையாது. ஒரு மனிதன் வந்தாரு, அண்ணன் வந்தாரு. நான் எப்படி சொல்ல யோசிக்கிட்டே இருக்கிறேன். நான் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு கனவு கண்டேன். அதை சொல்ல யாரும் எதுவும் சொல்லவே இல்லை. ரொம்ப சொல்லாமா கேட்டாங்க. அதெல்லாம் நீ சொல்லாமலும் நல்லது பாட்டாங்க. ஆமாம், இல்லை சொல்லலாம் ஆசைப்படுது, சொல்லுப்பா. என் மகனை கனவு கண்டேன், கடத்தலுக்கு குடிக்கதான் கனவு கண்டேன்னு சொன்னான். அவன் மண்டை வெடிச்சு செத்துக்கிறான். தைக்க மூத்து ஒரு வருஷமா கண்ட கனவுக்கு யாரையும் சொல்லாமே இருந்தா அப்படி சொல்லி இப்படிதான் நடக்குது. ஆனா யார்கிட்ட சொல்லணும் அப்படின்டாக்க கனவு கண்டாக்க நம்ம மீது நல்லெண்ணெய் வைத்து கூட சொல்லணும். அது நல்லதுன்னு சொல்லுவாங்க, கெட்ட சொல்ல மாட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு பெண்மணி ஒரு கனவு கண்டாங்க, வீடு இடிஞ்சு போதான் கனவு பண்ணாங்க. அவருடைய கணவர் இடிந்து போயிருக்கிறாரு. அல்ல என்னதான் தெரியல, இடிஞ்சு போறோடனே அந்த அம்மா அழுதுகிட்டே, வீடு இடிஞ்சா என்ன அர்த்தம், வீட்டுக்காரர்கிட்ட வீடு இடிஞ்சா வீட்டுக்காரர் மொத்தம் போயிடும் அர்த்தம். அந்த அம்மா விளங்கிட்டு ரசூலுல்லாஹ் வந்துச்சு. யார சொல்லலாம், என் கணவர் யுத்தத்துக்கு போயிருக்கிறாரு. அப்ப வீடு இடிஞ்சு விழுதா கனவு கண்டேன். என்ன வழக்கம் போது சலவா செஞ்சுக்கிட்டே ஓமா அவங்க வீட்டுக்கார வந்துடுவோம் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் போயிடுச்சு. அந்த மாதிரி வந்துட்டாரு. திருப்பி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் யுத்தத்துக்கு போறாரு. திருப்பி இதே கனவு ஆகுறாரு. அந்த மாதிரி கவனிது. திருப்பி வர்றாங்க, ரசூலுல்லாஹ் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எப்படி கனவு கண்டேன். எப்படி ஒரு கனவு கண்டேன், அவன் மாமா வீட்டுக்கார வந்துருவாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்தார். மூணாவது வரைக்கும் இந்த மாதிரி கனவு கண்டாங்க. அப்போ அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லை. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் இருக்கிறாங்க. ஆயிஷா கேட்குறாங்க, ஏம்மா என்னம்மா விஷயம், ரசூலுல்லாஹ் பார்க்கணும், ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லுறது எனக்கு சொல்லக்கூடாதோ அப்படின்னு கேட்டாங்க. சரி, ரசூலுல்லாஹ் மனைவி தான், நான் சொன்னா என்ன குறைஞ்சா போகுதுன்ட்டு சொல்லிட்டாங்க. இப்படி வீடு இங்கே கனவு கண்டேன். அப்படியாம்மா, சரி உன் மனசை தேத்திக்க, உன் பூசி இறந்து போயிடுவார் அப்படியே அந்த மாதிரி சொன்னான். நம்ம அதுக்கிட்டே வீடு போச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் வந்தாங்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லலாம், யாரை சொல்ல ஒரு மனுப்பின்னு வந்தாங்க, அழுதுக்க வந்தாங்க. வீடு இல்லைன்னு சொன்னேன் நானே, அப்பா அதில் மொத்த போவா சொல்லிட்டானே. ஏன் ஆயிஷா, நல்லது சொன்னா குறைஞ்சா போயிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆக சரி விட்டு தள்ள பொருள் போயிட்டே இருக்குது. ஆமாம், ஆக மொத்தம் கடவுங்கிறது அது ஒரு தனி உலகம். ஆமாம், அது எல்லாத்துக்கும் அது கிடைக்கிறது இல்லை. சிலருக்கு பார்த்த மாதிரியே நிகழும், சிலருக்கு பார்த்ததுக்கு நேர் மாற்றமாக நிகழும். அது மாதிரி இருக்குது. ஆமாம், ஆனால் நம்ம யார்கிட்ட சொல்லணும், முதல்ல இருந்தால் கெட்ட கனவாக இருந்தால் எந்த அதுக்குள்ள இது படுத்தாக்கா சரியாக போயிடும். அதுக்கு மேலே நமக்கு எதாவது கஷ்டமாக இருந்தாக்கா ஒரு தசாக்கா செஞ்சாக்கா முடிச்சு, அவ்வளோதான். யாரும் சொல்லணும் அவசியமே இல்லை. சொன்னோம்
அவர் ஏற்பாடு முதல்ல பதினாரு அது அப்படி நடக்கும். ஆனால் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்றவங்க நம்ம மேல நல்லெண்ணம் வைத்தவங்களா இருக்க வேண்டும். இதான் போயிடுச்சு. அதனால ஒரு அதுக்கு காசி 493 இருந்தாங்க. ஒரு மனிதர் வேகமாக வந்தார். ஒரு 6 நிமிஷம் அவர் எங்கேயுமே அவர் வேலை அப்படி கிடைக்கல. அவருக்கு சொன்னாரு, நான் ஒரு கனவு கண்டேன், பார்த்து என் வீட்டு மேலே உட்காரமா கனவு கண்டேன், இதுக்கு என்ன விளக்கன்னு கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, பார்த்துங்கிறது நல்ல விஷயம்தான், ஒன்று செய்ய, இதுக்கு நான் விளக்கம் சொல்றதா இருந்தாக்க எனக்கு நீ ஸ்வீட் வாங்கி தெரியா கேட்டான். ஸ்வீட்டு வாங்கி தெரிய கேட்டான். அப்போ அவன் முடிச்சாரு, சரி உனக்கு 11 ரூபா சம்பளம் வேணுமா 20 ரூபா சம்பளம் வேணுமா அப்படின்னு கேட்டான். உனக்கு 20 ரூபா சம்பளம் உனக்கு நான் முடிவு செய்ததா இருந்தா எனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வரணும். ஆமா அப்ப சொன்னா நீங்க 20 ரூபா சொல்லுங்க, சரி போ உனக்கு 20 ரூபா கிடைக்கும் அப்படின்னா. அதே மாதிரி ஒரு பகுதியில் 2-3 பேர் இமாமத்துக்கு ஆர்த்தி வந்தாங்க, வேற விட்டு வந்தாங்க. இமாமத்துக்கு 6 மணிக்கு வரீங்களா கேட்டாங்களாம். வந்து வரீங்களா, எவ்வளோ சம்பளம்? 20 ரூபா சம்பளம் தரணும் அப்படின்னா. உடனே ஸ்வீட் வாங்கி வியாபாரிக்கு வந்தாங்க. அதுக்கிட்டேன் அதில் நீங்கள் சொன்ன மாதிரி 20 ரூபா சேர்ந்துட்டாங்க. என்ன அப்போ இதுக்கு என்ன விளக்கு சொல்லுங்கன்னா சொன்னாலா 10 அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அரபியில் 10னாக்கா வாத்துக்கு சொல்லுது. 10ன்னு அழுத்தின்னு சொல்லலாம். பேக்கு 2, தோய்க்கு 9, 9 2 11 இப்படின்னு சொல்லலாம். அதை சத்து வச்சு எழுதுதான். 2 தோய்க்கு 9 18 டாக்கு 2 20 சொல்லலாம். அதனால் என்னுடைய இஷ்டம் எனக்கு நீ ஸ்வீட்டு வாங்கினது சொன்னதுனால நான் 20 ரூபாய்க்கு ஒரு தீர்ப்பு வாங்கினேன் உனக்கு. அப்படியா நம்ம சந்தோஷப்பட்டு ஸ்வீட் வாங்கினேன். சரி சொல்றது நோக்கம் என்னன்னாக்க, கனவு சொல்றது யாருன்னு சொல்லணுமோ அவனுக்கு சொல்லி சொல்லக்கூடாது. ஆக நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, ஒற்றுமையை கயிற்று எப்பொழுதும் பட்டி பிடித்துக் கொள்ள வேண்டும். இதை நம்ம நோக்கமே, நீங்க பேன் நோக்கமே அதுதான். ஒற்றுமை பிடிச்சி ஒற்றுமை எதில் ஒற்றுமையா இருக்கணும்? நம்ம இப்ப எல்லாம் இருக்கணும். ஒரு பயணத்தில் போறதுக்கு பயணத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் எங்க வீட்டில் இருக்கணும். பயணத்தில் எப்படி இருக்கணும்? பயணத்துல எல்லாம் ஒன்னா இருக்கணும். ஆமா, ஒருத்தர் அப்பா மட்டும் ஏறுறது, ஒரு வீட்டு ஏறுறது அப்படி இருக்கக்கூடாது. ஒண்ணு. 2வது என்னக்கா, சாப்பாட்டையும் ஒன்னா இருக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, சாப்பாட்டுல கூட குறைச்சிருக்கோம், ஒன்றாவது சாப்பிட்டாக்கா சரி பண்ணிக்கலாம். நான் அப்ப சாப்பிடுறேன் அப்படின்னாக்கா அவரு கூட தனியாக எடுத்து வைக்கணும். அது சரியா வராது. அதனால ஒன்றா இருக்கும். 3வதுனாக்கா, தூக்கத்தில் ஒன்றா இருக்கணும். இந்த நேரம் தூக்கத்தில் டைம் தான் அந்த நம்ம தொழுது துணக்கூடாது. நீ தொழுது போனீங்கன்னா சரி, மற்ற எல்லாரும் பாடம் பார்க்கும் போது எல்லாம் தொழும் போது இவருக்கு தூக்கம் வந்துடும். ஆனால் தூக்கத்திலையும் ஒன்றா இருக்கணும், பயணத்திலையும் ஒன்றா இருக்கணும், தூக்கத்திலையும் ஒன்றா இருக்கணும், சாப்பாட்டிலையும் ஒன்றா இருக்கணும், பயணத்திலும் ஒன்றா இருக்கணும். இவையெல்லாம் ஒன்றா இருந்தால் நம்மளுடைய கருத்து வேறுபாடுகிறது வேறு, இது வேறு. கருத்து வேறுபாடு எல்லாத்துக்கும் இருக்குது, யாருக்கு இல்லாமல் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது செய்யுது. ஆனால் சில விஷயங்களில் எல்லாரும் ஒத்த கருத்தோடு போனால் நம்ம யாரும் ஒன்றும் செய்ய முடியும். இன்னைக்கு மாட்டார்கள் தொழில் உண்டாக்கணும். தொழில் வாசலால எல்லா தொழிலும் சொல்லுங்க, அவங்க சொல்லணும், அது ஒன்று அப்படி சொல்லக்கூடாது. எல்லாம் ஒன்றா சொல்லணும், ஒரே திருமணம். அப்படி ஒரே திருமணம்னாக்கா அப்பதான் நம்முடைய பணம் என்னங்க நமக்கு தெரியும். ஒரே சாப்பிட்டா எல்லாம் ஒரு சாப்பிட்டாதான் நம்ம சாப்பாடுடைய பறக்குது என்ன நமக்கு தெரியும். சபல்ல உள்ளாத யாரும் கூட குடிச்சு பயணத்தை கஷ்டப்படுறாங்க, அவங்க விட்டு அவங்க உட்கார வைக்கிறது எல்லாம் தெரியும். ஆனா எல்லாத்துலயுமே என்னன்னாக்க, எது எதுல ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறதோ அதுல ஒற்றுமையா இருந்தாக்க கருத்து வேறுபாடுங்கிறது எல்லாத்துக்கும் உள்ளது. அது வேற விஷயம். நான் அடிக்கடி மாசால சொல்றது உண்டு, மசூரால உட்காரும் போது கருத்து வேற சொல்லிக்கலாம். மசூரா முடிஞ்ச முன்னாடி கருத்து பிரிச்சு பேசணும். மசூரால என்ன முடிவாயிச்சோ
அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் ஒண்ணு. ஆமா, அடுத்தது நான் சொன்ன கருத்தை ஏற்றுக்கல இவர் என்ன பெரிய ஆளு. அது உபரிகளுக்கும் அவங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாச்சு. எங்க எதிர்பார்த்து பதில் களத்துல 70 காவலர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. இவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க நம்முடைய சொந்தக்காரங்க, ஏதாவது ஒரு ஹதியை வாங்கிட்டு அவங்க விட்டுருவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. முன்ன சொல்றாங்க, மக்கள் இருக்கும் போது இதே சொந்தக்காரங்க நம்மளை குடும்பப்படுத்தினா, அடிச்சான், மிதிச்சான், எவ்வளவு சொல்லி கேட்கல. அதனால எவன் அன்னைக்கு நமக்கு குடும்பத்தெல்லாம் அவன் அங்க எதிர்ப்பில்லாத கைதியா இருப்பாங்க, அவன் எல்லாரும் கொலை செஞ்சிடணும் அப்படின்னு இவங்க ஆரம்பிச்சுவான். சரதா மக்களை யார் பசுவா எடுத்துக்கிறது? அவங்க சொன்னதோட பசுவா எடுத்துக்கிறதா, உங்களோட பசுவா எடுத்துக்கிறதா அப்படின்னாக்க சரதாவை யோசிச்சு பார்த்துட்டு அவங்க சொன்ன பசுவா ஏற்றிட்டாங்க. இது முடிவாகி போயிடுச்சு. முடிவானதுக்கு பின்னாடி அல்லா ஆயத்தை யோகிக்கிறான். என்னன்னாக்க, நபியே நீ மட்டும் ஆலோசனை மசூரா மட்டும் செய்யாமல் இருந்திருந்தால் உண்மை சொல்றதுதான் சரி, அதை கொலை செஞ்சிருக்கணும். ஆனால் நீ மசூரா பண்ணி செஞ்சதுனால அந்த முசீபத்து உங்களுக்கு நீங்கிடுச்சு. அடுத்து சொல்றது, மசூரா பண்ணி செஞ்சது பின்னாடி, மசூராவுக்கு பின்னாடி நான் முன்னாடி இப்படி சொல்லி கேட்கலையே, அதை அதே உண்மை. இதெல்லாம் ஒற்றுமைக்கு காரணம் இதெல்லாம் இதெல்லாம் ஒற்றுமை காரணங்கள் சொல்றாங்க. ஈமான்ல எல்லாம் ஒன்றா இருக்கணும். ஈமான் நம்மகிட்ட நம்ம வந்தாங்க, நமக்கு ஆயுதம் தேவையில்லை, நமக்கு பயிற்சி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஈமான் என்ற ஒரு சக்தி மட்டும்தான் போதும், எல்லாத்தையும் இருக்கணும். ஆனா மன தைரியம் வரணும். அல்லாஹ் சொன்னாங்க, பகதாதுல கோட்டையை பிடிச்சு உட்காந்துருக்காங்க, கிறிஸ்துவ உட்காந்துருக்கான், ரொம்ப அநியாயம் பண்றான். சாபாக்கெல்லாம் பார்த்தாங்க, எப்படிலாம் வெற்றி கொண்டது பார்த்தாங்க. எல்லாரும் ஒத்த குரல்ல ஈமானுடைய வேகத்தோட நாளே தப்பின்னு அல்லாஹ் சொன்னாங்க. அந்த சுவர்க்கு இருந்துச்சு. அவங்க எந்த ஒரு சண்டையும் போடல, இந்த சவுண்டு தான். அல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, அதிகம் அடிக்கடி சொல்றது உண்டு. கிதாபில் எழுதிக்காங்க, ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சிருச்சு, ஐயோ நெருப்பு பிடிச்சி கத்தக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்னாக்க தானா இருக்கும். ஏன்னா அல்லாஹ்வுக்கு முன்னாடி எதுவுமே ஒரு பெருசா இல்லை, எல்லாமே நான் செய்த எல்லாமே. ஆனா அந்த ஈமான் நமக்கு வருமா? வரணும். அந்த தான் ஒரு மனிதர் நினைச்சாரு, நுண்டிய உள்ளவர் நுண்டிய எடுத்தார். அந்த பஞ்சாபில் நடந்த சம்பவம் இது. அவன் என்ன செய்ய ஒருத்தன், கடுமையா இஸ்லாத்துக்கு விரோதியா இருக்கிற ஒருத்தன் யானையில வர்றான், யானைப்படையை கொண்டு வர்றான். எதுக்கு? இஸ்லாம் முஸ்லிம் அடிக்கிறதுக்காக வேண்டி. அவன் பார்த்த வழியில ஓடி போயிட்டாங்க. இந்த ஆள் மட்டும் ஈமாவுடைய படுவதுனால துணிஞ்சு நிற்கிறார். சொல்றாங்க, நீ ஓடி போயிரு. ஆமா, நான் விட்டு போயிடுவான். ஆனாக்க ஆளை விட முடியாது. நல்லா எப்போதும் மொத்தம் வரோம், விட முடியாது. உடனே சொன்னாக்க ஒரு அம்பு வச்சுட்டு ரெடியா நிற்கிறார். யாரெல்லாம் என்னுடைய சக்தி உள்பட்ட ஒன்றை கொண்டு நான் செய்கின்றேன், இதற்கு மேல உள்ளதான் உன் கையில் உள்ளது அப்படின்னு சொல்லி அந்த அம்பை சந்தோஷம் சொல்ல அடிக்கிறாரு. நேரம் என்ன செஞ்சு யானையுடைய கண் நோய் பட்டுச்சு. பட்ட உடனேயும் யானைக்கு மரம் பிடிச்சி போச்சு. மரம் பிடிச்சி அப்படியே அவங்க திருப்பி சாப்பிட்டவங்கள அந்த கூட்டத்திலேயே சன்னா பண்ணமாக்கி எல்லாம் விரண்டு ஓடுறாங்க. எல்லாமே வெற்றியோட வந்தாங்க.
ஏன் சொல்ல வரனாக்க, ஈமான் நம்மகிட்ட வலுவா இருந்தா இது செய்யலாம், நம்மகிட்ட முடியும். சஹாபாக்கள் யுத்தத்துக்கு போயிருக்காங்க. யுத்தத்துக்கு போயிருக்கிற இடத்துல யுத்தத்துக்கு போயிருந்தாக்க ஒரு அதிசயமான ஒரு காட்சி இருந்துச்சு. என்ன ஆச்சரியம் சொன்னா, கைசர் சொல்லக்கூடிய ஒரு 100 பேருக்கு உண்டான ஒருத்தர் தளபதியாகி வேற பக்கமா ஒரு அனுப்பிக்கிறாங்க. அபூ உபைது ஜர்ராஹ் சொல்லக்கூடிய அந்த தளபதியுடைய வயல வர்றாரு. வந்தவரை தனியா ஒரு பதில நீ இந்த வழியா வா அப்படின்னு அனுப்பிக்கிறான். இந்த வழியில வரும் பொழுது அந்த நாட்டுடைய கிறிஸ்துவுடைய அரசன் அவனுக்கு அழகான ஒரு பெண்மணி இருக்கான். அவன் என்ன செய்யறான்னாக்க, முஸ்லிம்கள் அரக்கர்கள் அநியாயம் பண்ணக்கூடியவங்க உன் நாடை படையெடுத்து குடிச்சா என்ன செய்யறது, அதனால நம்ம என்ன செய்வோம், மலைக்கு மேலே உச்சியில ஏறி கீழே விழுந்து செத்து போயிடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் அந்த அம்மா வந்துச்சு. அது மட்டுமல்ல, அந்த ஊர்ல ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் இருக்கான். அவன் அந்த பட்டை கட்டிட்டு இருக்கான். பாடி அந்த அவ்வளவுதான் அப்படின்னு அப்பயும் அமைச்சு கூட நடக்குது. மலை மேல கீழே விழுவான்னு போயிருக்குது. கூட துணைக்கு அவரை அரசுக்கு ஒரு பெரியவங்க அனுப்பிச்சிருக்கான். வந்தவங்க மலைக்கு மேல அந்த ஊரை கீழே விழு போகுது, கத்துது. கீழே யார் நிற்கிறா, கைசல்வியர் தான் நிற்கிறாங்க. இதை பார்க்கறாங்க இல்லையா, இன்னும் சவுண்டு வருது, ஆபத்து வருதோ அப்படின்ட்டு நீ மேலே பார்க்குறாங்க. ஒரு பெண்மணி அந்த மேலே கீழே விழுகாம அவ்வளோ கத்துறாங்க. முடியாது கத்துறாங்க. உங்கள்கிட்ட கிடைக்கிறத விட நான் மொத்த பொருள்னு உடனே வச்சுனாங்க. அந்த குதிரையில வேகமா போய் அந்த பெண் கீழே விழுக போற அந்த போய் டக்குனு தூக்கி பிடிச்சான். அதெல்லாம் சினிமாவில் பார்க்குறாங்க. அதெல்லாம் நடைமுறையாக பார்க்கறது இல்லை. அது உண்மை நடந்த விஷயம். அப்ப அவரு தூக்கி அந்த பெண்ணை மயக்கி பார்த்து போட்டுச்சு. மயக்கி போனோடனே கொஞ்ச நேரத்தில் தண்ணி தெரிஞ்சு போய் பார்த்தா ஒரு முஸ்லீம் பார்க்குது. என்ன ஒரு முஸ்லீம் அரக்குன்னு சொன்னாங்க, அநியாயம் பண்ணுவாங்கனாங்க, என்னை கெடுத்துட்டா பார்த்தாங்க, உண்மையும் செய்யறீங்க, நல்லவங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு இல்லைம்மா நான் உங்களோட ஒன்றுமே செய்ய மாட்டோம், சொல்லுமா அவங்கள்ட்ட கொண்டு விட்டுறோம் அப்படின்னா பண்ணிவிட்டான். இது கொஞ்ச நாளைக்கு பின்னாடி அந்த ரவுடி என்ன செஞ்சா, அரசு வீட்டில் புகுந்து அந்த பெண்ணை தூக்கிட்டு போறான். இது நடந்த சம்பவம் கிதாபில் இருக்கு. தூக்கி போறான். தூக்கி போய் காட்டில் சொல்றான். அந்த காலத்தில் அந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் ஒழிக்க மாட்டாங்க, நிற்காம ஒருத்தவங்க செய்ய மாட்டாங்க. இந்த காலம் வேற, அந்த காலம் வேற. இந்த காலத்தில் ஐயா நிம்மதியாக இருக்குது வேற. அப்போ அது சொல்றான், நிற்காம முடிச்சுக்கங்க முடியாது. சரி, இந்த காலகத்தில் அந்த காட்டுக்குள்ளவடைய காப்பாற்ற யார் வருவா, ஒருத்தர் வருவார். ஆமா, இவரு அன்னைக்கு காப்பாற்றலாம் இல்லையா, அவர் பேர் அந்த அம்மா நல்லா மனப்பாடி பேர் மனப்பாடிச்சு. நான் சவுண்டு கொடுப்பேன், அவர் வந்துடுவார். கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு அப்பால் அவர் இருக்கிறாரு. ஆனா இந்த பின்னது இப்ப கத்துது, கைஸ் கத்துது. இப்படியே காத்து வாக்கில் அல்லா அந்த சத்தத்தை அவருக்கு எடுத்து வச்சு இன்னமும் கூட வேகமா பாட்டு வர்றாரு. என்னன்னு தெரியல, சவுண்டுக்கும் வர்றாரு, கூட அருமையும் கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு பக்கத்துல வர பார்த்தா சவுண்டு வருது, அவைய பொருள் கேட்குது. உடனே பக்கத்துல வந்த உடனே அவங்க ரவுடிகள் 20 பேர் இருக்காங்க. அதிகமான ஆசிரியர் 2 பேர் என்ன செய்யறாங்கன்னாக்க, அந்த 20 பேர்த்தையும் பார்த்தாங்க. எப்படி பார்த்தா முடியும்? அந்த ஈமான் இருந்ததுனாலதான் என்னதாங்க
இவருடைய முதுகை அவர் போய் ஒன்று சேர்த்துக்கிட்டு சண்டை போடுறான். சண்டை போட்டு 20 தோசை பண்ணி இந்த பெண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டில் போய் விட்டு வந்தாங்க. ஆனால் அந்த பெண் இவரை மறக்கவே இல்லை. 2 காப்பாற்ற ஒருத்தருக்கு வந்து அவருக்கு மனைவியை போட்டுவிட்டு ஒரு காலத்துக்கு 40 நாளைக்கு முன்னாடி இஸ்லாம் விட்டுச்சு. இந்த பெண் கையிலே வந்த உடனே கேள்வி போட்டு அவர்கிட்ட போய் அந்த அம்மா அவரை நிக்காமிச்சிட்டேன். சரி, அது வேற விஷயம். சொல்றது நோக்கம் என்ன சொன்னாக்க, ஈமானுடைய வலு நம்மகிட்ட இருந்து சொன்னா அல்லாஹ்வை கொண்டே தவிர தான் நடக்கும், வேற எதுவும் நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கை நம்மகிட்ட வந்து சொன்னாக்க, அது இல்லாத வந்தாக்க இதுதான் ஈமானுடைய கையை பட்டி பிடிக்கிறது. பட்டி பிடிக்கும் போது நமக்கு எந்த பிரச்சனை இருக்காது. அல்லாஹ் உதவி செய்யும். அது இத்தனையோ சின்ன கூட்டம் பெரிய கூட்டத்தை தோசம் பண்ணக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் ஈமானோடு கொடுத்துருக்கோம். அது நம்ம கையில் இல்லை. அது ஒரு நாள் வரது போகும்போது இன்ஷால்லா கூடி சீக்கிரம் நம்ம இருக்காது வந்துடும் கூடி சீக்கிரம். ஆனால் அப்போ எல்லாம் ஈமான் வந்து அதிகம் வைப்பாங்க. ஆமாம், இன்னொரு அதிசயம் வந்து இருக்குது. 100 ஒட்டகம் இருக்கணும், 100 ஒட்டமும் சமாசி திரதி இல்லாத தரணும், இல்லை சொல்லாவாக இருக்கும். அப்படித்தான் மக்கள் இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு யாரும் எல்லாம் புழையத்தான் இருக்காங்க. யாருமே தைரியமாக இல்லை. சண்டையில் ஓடி போயிடுவாங்க. மட்டும் அந்த மாதிரி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஜாபை சண்டைக்கு ஓடி சொல்லுங்க, ஓடிக்கிடுவாங்க. அந்த இடத்துக்கு மாட்டாரு. சண்டை வாங்க, கத்தி தூக்கிடுவாங்க, குடுக்குன்னு ஓடி போயிடுவாங்க. தைரியம் பாரா இவ்வளோ அப்படாது. ஈமானுடைய அந்த வேகம் இல்லைன்னு அர்த்தம். ஈமான் வேகம் இருந்தாக்க என்னாலும் பரவாயில்ல இல்லை அப்படின்னு வந்துடும். அப்படி இல்லாமல் போகிறது இல்லாட்டிக்கு நான் சொல்றேன், நம்ம வந்து சாமர்த்தியமா என்ன செய்யணும், அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தோம்னாக்க எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் நம்மளை கபூல் செய்வானாக. அல்லாஹ் நம்மளை வந்து சாரமாக இருக்கிறது. ஆரம்ப சலாம் கொண்டு வருவீங்க. திருவண்ணாமலை திக்ர் மஜ்லிஸ்